ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தது தளபதியை ட்ரிகர் பண்ணதுக்காக தான் அப்படின்னு ஓப்பனா பேசியிருக்காரு. அதாவது ரீசெண்டா அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு அது ரொம்பவே சந்தோஷம் தான். அன்னைக்கு காலையில் என்கிட்ட தான் அஜித் அவர்களோட நம்பர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எதுக்காகன்னு சொல்லிட்டு அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் தான் அஜித் அவர்களுடைய மேலரோட நம்பரை வாங்கி கொடுத்தேன். பட் அஜித் அவர்களோட பெருசா எனக்கு நெருக்கம்லாம் இல்ல. கடைசியா நீ வருவாயா படத்துல நடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பெருசா அவரை மீட் பண்றதுலாம் இல்ல. இருந்தாலும் ஒரு சக நடிகருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சது சந்தோஷம். அண்ட் தளபதி கரெக்டா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு அஜித் அவர்களுக்கு கொடுத்தது தளபதியை ட்ரிகர் பண்றதுக்காக தான் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எனக்குமே அப்படிதான் இருக்குமேன்னு தோணுது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அண்ட் ஆக்சுவலி இது உண்மையும் கூட. பட் அந்த பத்மபூஷன் அவார்டுக்கு அஜித் அவர்கள் தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தகுதியானவர் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஆக்டிங் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாணவர்களோட சேர்ந்து ட்ரோன்லாம் பில்ட் பண்ணியிருக்காரு. தென் இந்த ஏஜ்லயும் அவரோட ஃபேஷனை ஃபாலோ பண்ணி கார் ரேஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்காரு. ஸோ பத்மபூஷன் அவார்டுக்கு தகுதியான ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி தான். பட் இப்போ கொடுத்ததுக்கான காரணம் கண்டிப்பா தளபதியை ரிவெஞ்ச் எடுக்க தான். ஏன்னா தளபதி எங்க வெளியே வந்தாலும் அடிக்கிறது மத்திய அரசு அண்ட் மாநில அரசு தான். அதுவும் தளபதியோட மாநாடு நடந்த டைம்ல தான் இந்த பத்மபூஷன் அவார்டுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க மாநில அரசு சார்பா. ஸோ அதனால இவங்களுமே வேணும்னு அஜித் அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசும் பத்மபூஷன் அவார்டை அஜித் அவர்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அஜித் அவர்கள் பத்மபூஷன் அவார்டுக்கு தகுதியானவராக இருந்தாலும் இப்போ அது அஜித் அவர்களுக்கு கிடைச்சது அது தளபதியால தான். பட் இதை சொன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பொறாமையில சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனால எதுக்கு இதை பத்தி பெருசா பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. பட் ஆக்டர் பார்த்திபன் அவர்களுக்குமே இது இந்த மாதிரி தான் தோணி இருக்கு. இதை இவரு வெளியில சொல்லிட்டாரு. இன்னும் வெளியே சொல்லாத நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் தோணி இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு பெருசா விருதுகள் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. அதுக்கான காரணம் விருதுகளுக்கு இதுதான் பண்ணா விருது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வழிமுறையும் இல்ல. பத்மபூஷன் அவார்டுன்னு இல்லை, எந்த அவார்டா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த அவார்டு கமிட்டியில இருக்கிற ஜூரிஸ்க்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு அவார்டு. அதனால இந்த அவார்டு மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. பட் ஸ்டில் பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதுக்கு அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே நண்பா, ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் மாதிரி தான் உங்களுக்கும் தோணிச்சா இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.